கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் அதனுடைய 39-40 வசனங்கள். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். ஒரு பிரதானமான சத்தியத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்தந்து தேவஜனங்களாகி நாமும் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க இப்படிப்பட்ட சுபாவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் எச்சரித்து உணர்த்துகிறார். நாம் இந்த சரித்திரத்திற்குள் செல்லாமல் இதை ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமேனால் நமக்கு இந்த சம்பவம் நல்லாவே தெரியும். மரியாள் கேப்ரியேல் தூதனால் அறிவிக்கப்பட்ட நற்செய்தியை அறிந்து கொண்ட பிற்பாடு அவள் எழுந்து சகரியாவின் வீட்டிற்குள் சென்று அவள் எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். மரியாள் வாழ்த்தின அந்த சத்தம் கேட்டவுடனே எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த அந்த பிள்ளை துள்ளிற்று. அப்பொழுது எலிசபெத் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டாள் என்று இதற்கு பின்பாக உள்ள வசனங்கள் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. ஒரு பிரதானமான சத்தியத்தை இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். மரியாளின் வயிற்றில் உருவாய் கொண்டிருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவின் செல்ல பிள்ளை, பிதாவுக்கு சமமாய் இருக்கிறவர், ஆதியிலே வார்த்தையாக தேவனாக தேவனோடு கூட இருந்தவர். அவர் இப்பொழுது மரியாளின் வயிற்றுக்குள் ஒரு குழந்தையாக உருவாகி கொண்டிருக்கிறார். ஆனா மரியாள் போய் வாழ்த்தின எலிசபெத்தின் வயிற்றிலே உருவாகி கொண்டிருப்பது யார் தெரியுமா? மரியாளின் வயிற்றில் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியால் தேவனால் அனுப்பப்பட்ட தூதன். அவனை குறித்து பழைய ஏற்பாட்டிலே அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வழியை ஆயத்தப்படுத்தும்படியால் தேவன் ஒரு தூதனை அவருக்கு முன்பாக அனுப்புகிறார். அவன் எலியாவின் ஆவியை உடையவனாக தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவனா இருப்பான் என்று வேதத்தில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு கம்பேர் பண்ணும்போது அவன் ஒரு சாதாரண மனுஷன்தான். அவன் தான் யோவான் ஸ்நானன். அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். அந்த மனுஷன்தான் ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவானை போல பெரியவன் ஒருவனும் இல்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சாட்சி கொடுக்கிறார். ஆனா அந்த யோவான் ஸ்நானனை இயேசு கிறிஸ்துவோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவன் ஒரு சாதாரண மனுஷன். ஆனா மரியாளின் வயிற்றில் இருக்கிற உருவாகி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் பிதாவுக்கு சமமாய் இருக்கிறவர். சர்வத்தையும் அவருக்காகவும் அவரை கொண்டும் தான் பிதாவாகிய தேவன் உருவாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. அவ்வளவு பெரிய தேவன், அப்படிப்பட்ட தேவனை சுமக்கிற அவர் உருவாகும்படியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மரியாள் அவள் போய் என்ன பண்றா? எலிசபெத்தை அவள் வீட்டுக்குள் சென்று வாழ்த்துகிறாள். ஆனா நியாயமா என்னதான் நடந்திருக்கணும்? எலிசபெத் போய் தான் மரியாளை வாழ்த்தி இருக்க வேண்டும். ஏன்னா எலிசபெத் சுமக்கிற கருவின் மேன்மையை காட்டிலும் மரியாள் சுமக்கிற கருவின் மேன்மை அது மிக பெரியது. சர்வத்தை ஆளுகிற சர்வ வல்லமுள்ள தேவனுடைய குமாரன். யோவான் ஸ்நானன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருப்பான். ஆனா மரியாளின் வயிற்றில் உருவாகி கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால், அவருடைய நிறைவினால், நிழலினால் மரியாளுக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கிறார். ஆனா மரியாள் தன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட எந்த காரியத்தை யோசிக்காம தூதன் தனக்கு சொன்ன செய்தியை அறிந்து கொண்ட உடனே அவள் எழுந்து பிரயாணப்பட்டு சகரியாவின் வீட்டுக்குள் சென்று எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். புரிகிற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா இந்த சம்பவத்துல இருந்து கர்த்தர் நமக்கு காண்பித்தருகிற ஒரு பிரதானமான சத்தியம், நம்முடைய வாழ்க்கையில நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று மரியாளின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு காண்பித்தருகிற ஒரு பிரதானமான சுபாவம் தான் தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நான் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுமக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எலிசபெத் வேணா என்ன வந்து பார்க்கட்டும், என்ன வந்து வாழ்த்தட்டும் அப்படின்னு சொல்லி மரியாள் என்ன பண்ணல? தன்னை தானே உயர்த்தவில்லை. இதை இன்னும் தெளிவாய் இதற்கு முன்பதாக உள்ள வசனங்கள் காண்பிக்கிறது. தூதனிடத்துல மரியாள் சொல்லும் பொழுது அப்படிதான் சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, கர்த்தருடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய திட்டத்தை அவள் ஏற்றுக்கொள்கிறாள். இதிலிருந்து பிரதானமாய் கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிற சத்தியம், மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு என வைத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இம்மையில் நாம் சுதந்திரிக்க வேண்டும். அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும். நம்மிலே அவர் மகிமைப்பட வேண்டும். மறுமையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்து அதை சுதந்திரித்து அவரோடு கூட வாழ வேண்டும். இப்படிப்பட்ட மேன்மை தேவஜனங்கள் ஆகிய நமக்கென கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நமக்குள்ளே விதைத்திருக்கிறார் வசனமாக. ஆனா அதை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் மரியாளை போல அந்த மேன்மைக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை இருக்கணும்.
அந்த தாழ்மை உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது வெளிப்படும் தெரியுமா? உண்மையாகவே நாம் நம்மை கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருக்கு அடிமையாக அர்ப்பணித்திருந்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில உள்ளும் புறமும் தாழ்மை வெளிப்படும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அவர்கள் தங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்தவர்களைப் போல காண்பிக்கிறார்கள், கர்த்தருக்கு தங்களை அடிமைகளாய் ஒப்பு கொடுத்ததை போல காண்பிக்கிறார்கள். ஆனா மற்றவர்களிடத்துல அவங்களால தாழ்மையா இருக்க முடியல. என வசனம் தெளிவாய் சொல்கிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று. இப்படிப்பட்ட மேன்மையை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் வெளித்தோற்றத்திற்கு மட்டும் தாழ்மையை காண்பித்தால் போதாது. மரியாளை போல தேவனுக்கு முன்பதாக தன்னை அடிமையாய் அர்ப்பணித்த அந்த மரியாள் கர்த்தருக்கு முன்பதாகவும் தன்னை தாழ்த்துகிறாள். அதே மரியாள் தான் சுமக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோவான் ஸ்நானனை சுமக்கிற அந்த எலிசபெத்துக்கு முன்பதாகவும் தம்மை தாழ்த்தும்படியாய் அவள் போய் எலிசபெத்தை பார்த்து அவள் வாழ்த்துகிறாள். இப்படிப்பட்ட தாழ்மையின் சுபாவம், தேவன் விரும்புகிற அந்த சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளும் புறமும் தேவனுக்கு முன்பதாகவும் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். மனுஷர்களுக்கு முன்பதாகவும் மாய்மாலம் இல்லாமல் எப்படி தேவனுக்கு முன்பதாக அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு நாம் நம்மை தாழ்த்துகிறோமோ அதே போல மனுஷர்களுக்கு முன்பதாகவும் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். நம்மை தாழ்த்தி மனுஷர்களை உயர்த்தும்படியாய் அல்ல, நம்மை தாழ்த்தி உள்ளும் புறமும் தேவனை மகிமைப்படுத்தும்படியா, தேவனை மட்டுமே உயர்த்தும்படியா தேவஜனங்களாகிய நாம் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நாம் நம்மை கர்த்தரை பார்த்து முழுமையாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே தேவஜனங்களாகிய நம்மிலே இம்மையிலும் மறுமையிலும் அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி இம்மையிலே அவர் நமக்குள் ஜீவனாகவும் மறுமையில் அவர் நமக்குள் நித்திய ஜீவனாகவும் இருந்து இம்மையிலும் மறுமையிலும் தேவஜனங்களாகி நம்மை உயர்த்தி நம்மிலே அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வதும் அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதே வந்தவர்களாக இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தாமே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுநாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாம் பிற ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை